வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் பழைய கொஷின் பேப்பர் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ் ஓரளவுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்தளவுக்கு ரொம்ப டஃப்னஸ் எல்லாம் வராது, ஆவரேஜாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து ஓட்டுநர் தேர்வுக்கான ஒரு கொஷின். ஓட்டுநர்னு இல்லை, இப்போ நீங்கள் வரக்கூடிய தேர்வு வந்து சேம் இதே பேட்டர்னில் இதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வந்து டஃப் அப்படின்ற மாதிரியெல்லாம் எந்த இருக்காது. இப்போ ஓட்டுநர் எழுத போகிறீங்களா, அவங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும், மற்ற போஸ்டிங்க்கும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டஃப்னஸ் அப்படின்றது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகே, கொஷின்ஸ் பார்த்துருவோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் பி. சுந்தரனார் அவர்கள். 13 என்னும் எண்ணின் சரியான எழுத்து வடிவம் என்ன? ஆப்ஷன் சி 13 அப்படின்னு எழுதியிருக்காங்களே அதுதான். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. ஆப்ஷன் சி அமுது என்று, அமுது ப்ளஸ் என்று அப்படின்றது வரும். தமிழர் திருநாள் என போற்றப்படும் பண்டிகை எது? ஆப்ஷன் சி தைப்பொங்கல். டேஸ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. சான்றிதழ். ஆப்ஷன் பி சான்றிதழ், அந்த இல் வரும். பணிவன்புடன் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. பணிவு ப்ளஸ் அன்புடன். ஆப்ஷன் பி. லாரி என்பதற்கு நிகரான தமிழ் சொல் எது? சரக்குந்து அப்படின்றது. பொய்யில் புலவர் என போற்றப்படுபவர் திருவள்ளுவர். திருவள்ளுவர் சிலை 133 அடியளவில் அமைந்துள்ள ஊர் எது? கன்னியாகுமரி. தொடு தொடு இலக்கண குறிப்பு வரைக. அடுக்கு தொடர். பிளிரும் விலங்கு எது? யானை. யானை தான் பிளிரும். யாழ் எனப்படுவது நரம்பு கருவி. மேடு பள்ளம் எதிர்வினை சொல். சரியான சொல்லை தேர்க. இயக்குனர், அந்த ஏ ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ இயக்குனர் தான் சரி. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் தான். கண்காணிப்பு கருவி பயன்படுத்தும் அறிவு செயற்கை நுண்ணறிவு. விருந்தும் மருந்தும் மூன்றே வேலை. முயற்சி திருவினையாக்கும் திருக்குறள். முயற்சின்மை இன்மை புகுத்து விடும் அப்படின்றது திருக்குறள் வரி. இன்டர்நெட் என்பதன் தமிழாக்கம் இணையம் அப்படின்றது தான். டேஸ் தன்னை உலகினுக்கு தந்த வாழ்முகல் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை அப்படின்றது தான் வரும். தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி தேவதூம்பி. காடு, காடு சார்ந்த இடமும் முல்லை. 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று திருக்குறள். மெய்யெழுத்துகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 18 மெய்யெழுத்துகள் தெரியும், புள்ளி வச்ச எழுத்துகள் தான் மெய்யெழுத்துகள். மாலவன் குன்றம் என்பது திருவேங்கடம். உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப், இம். ஸோ 2 உதடுகளும் இந்த இடத்துல பொருந்தும். சரியான அகரவரிசை, அகரவரிசையில் உள்ள எழுத்துக்கள் உழவு, ஏர், மண், மாடு. ஆப்ஷன் சி கரெக்டு. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? மணிமேகலை. சிலப்பதிகாரம் வந்து குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரட்சி காப்பியம் அப்படின்னா மணிமேகலை தான் வரும். காலத்தை காட்டும் சொல் வினைச்சொல். ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசர் அவரோட இதழ். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. வேறுபட்டதை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாழ், முழவு, பறை, அந்த பண்ணுன்னு இருக்குல்ல, அது மட்டும்தான் வேறுபட்டது. டேஸ் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொறுத்துக கேட்டிருக்காங்க. பொருட்பெயர் எது அப்படின்னா பொருட்கள் எதை குறிக்குதோ. புத்தகம், கதவு அப்படின்றதெல்லாம் பொருள். இடப்பெயர், இடம்னா எந்த ஊர், அதாவது கோயில், வடலூர் அப்படின்றதெல்லாம் ஒரு இடம். காலப்பெயர் அப்படின்றது பகல், இரவு அப்படின்றது காலம். சினைப்பெயர் அப்படின்னா தலைக்கால். சினைனா நம்மளோட உறுப்புகள் சொல்லுவாங்க, அதுதான் சினை. தமிழ் தென்றல் திருவிக்கா தான் தமிழ் தென்றல் என போற்றப்படுபவர். ஆண்கள் மட்டும் ஆடக்கூடிய நடனம் தேவராட்டம் தான், ஆண்கள் மட்டும் ஆடணும். பராபரம் என்றும் சொல்லின் பொருள் மேலான பொருள் அப்படின்றது தான் பராபரமே அப்படின்றதுக்கான விளக்கம். தீயணைப்பு. தீ ப்ளஸ் அணைப்பு. ஆப்ஷன் டி. ஐ எனும் எழுத்திற்குரிய மொழியின் பொருள் என்ன அப்படின்னா ஐனா தலைவன் அப்படின்றது பொருள். தலைவன் அல்லது அரசன் அந்த மாதிரி வரும். கோ அப்படின்னாலும் அரசன் தான் வரும். ஒளியின் வரி வடிவம் எது? எழுத்து. மாயோன் என குறிப்பிடும் தெய்வம் திருமால் தான் மாயோன்னு குறிப்பிடாங்க. ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் சதாவதானம். விசும்பு எனும் சொல்லின் பொருள் வான். திருவெம்பாவை திருப்பாவை பாடல் வரிகளை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடும் நாடு தாய்லாந்தில் தான். தாய்மொழியில் எழுதி வச்சு திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாடுறாங்க. பொன்னேர் பூட்டுதல் நடைபெறும் மாதம் சித்திரை மாதம். கீழ்கண்டவற்றில் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் யாவை? இந்தியா மற்றும் சுதேசி மித்திரன் ஆகிய இதழ்களில் தான் பாரதியார் ஆசிரியராக பணியாற்றினார். ஊழி எனும் சொல்லின் பொருள் யுகம் அப்படின்றதான் யூலி.
செய்தி 1, செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவாகும். செயல் 2, மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறது. செயல் 3, செயற்கை நுண்ணறிவு கணினி மனிதரைப் போல் தானே முடிவெடுக்கும். 1 மற்றும் 3 சரி, 2வது தவறு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என கூறியவர் உலகநாத பண்டிதர். பகுதி A. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான இருக்கிற கேள்விகள். இதுக்கப்புறம் டிரைவர் அந்த போஸ்டிங்க சம்மந்தமான கேள்விகள். வீடுகளில் இயற்கையான முறையில் டேஸ் பயன்படுத்தி பூச்சிகளை தடுக்கலாம். வேப்ப இலையை பயன்படுத்தி பருவ முதிர்ச்சியின் போது குரல் வளை அகன்று ஒளி மாறுபடும். கீழ்கண்டவற்றில் எதனை பயன்படுத்தி உராய்வை குறைக்கலாம்? பரப்புகளை வலுவழுப்பு ஆக்குவதன் மூலம். டேஸ் உலகிலேயே மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்றாகும். அதாவது மெக்கா மசூதி தான் உலகில் மிகப்பெரிய பள்ளிவாசல். தமிழ்நாட்டில் உள்ள நெய்வேலியிலிருந்து பழுப்பு நிலக்கரி அதிகமாக கிடைக்கிறது. டேஸ் வயதிற்குட்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் 14 வயதிற்குட்பட்டவர்கள் தான் குழந்தை தொழிலாளர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். பித்த நீர் எந்நிறத்தை உடையது? பச்சை நிறம். இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது. இந்தியா முதல் அணுகுண்டு சோதனை பொக்ரானில் தான் நடந்திருக்கும். இரவு நேரத்தில் வாகனத்தை சாலை ஓரத்தில் நிறுத்தும் போது வாகன நிறுத்தத்திற்குரிய விளக்கு தொடர்ந்து ஒளிர வேண்டும். ஆப்ஷன் சி. மூடுபனி விளக்குகள் எப்போது பயன்படுத்தப்படுகின்றன? மூடுபனி இருக்கும்போது. வாகனத்தில் எரிபொருள் நிரப்பும் போது நாம் டேஸ் புகைப்பிடிப்பது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் போக்குவரத்து குறியீடு எதை குறிக்கிறது அப்படின்னா, இடதுபுறம் திரும்ப தடை அப்படின்றது தான் இந்த குறியீடு அப்படின்றது குறிப்பிடுது. ஆளில்லா ரயில்வே பாதையை கடக்கும்போது ஓட்டுநர் கண்டிப்பாக ஆப்ஷன் பி நிறுத்தி கவனித்து பாதுகாப்பாக இருந்தால் வாகனத்தை இயக்க வேண்டும். பின்வரும் போக்குவரத்து குறியீடு எதனை குறிக்கிறது? மோட்டார் வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல தடை. புதிய வாகனத்திற்கு மாசு கட்டுப்பாட்டு சான்றிதழ் செல்லுபடியாகும் காலம் ஓராண்டு. வாகனங்களை எங்கு நிறுத்த தடை செய்யப்பட்டுள்ளதுன்னா நடைபாதையில் நிறுத்த தடை. பார்வையற்ற ஒருவர் வெள்ளை நிற கைத்தடியுடன் சாலையை கடக்கும்போது ஓட்டுநர் வெள்ளை நிற கைத்தடியை வாகனத்தை நிறுத்தும் போக்குவரத்து சமிகையாக கருத வேண்டும். வெள்ளை நிற கைத்தடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரெட் சிக்னல் மாதிரி. சாலையில் தொடர்ந்து மஞ்சள் நிற கோடு இடப்பட்ட இடத்தில் கண்டிப்பாக வாகனம் மஞ்சள் நிற கோட்டை கடக்கவோ கூடாது. வாகனத்தை பின்னே இயக்க தடை செய்யப்பட்ட சாலையின் பெயரை குறிப்பிடுக. ஒரு வழிப்பாதை. ஒன்வேளை தான் நீங்கள் ரிவர்ஸில் எடுக்க விடு. மினுமினுக்கும் சிவப்பு நிற போக்குவரத்து சமிகை எதனை குறிக்கிறது? வாகனத்தை நிறுத்தி பாதுகாப்பாக இருந்தால் தொடரலாம். ஒரு வாகனத்தை முந்தி செல்லும் போது ஓட்டுநர் எச்சரிக்கையுடன் வேகத்தை அதிகரிக்கலாம். பின்வரும் போக்குவரத்து குறியீட்டின் பொருள் என்ன? வழுக்கும் பாதை. பதிவு செய்யப்படாத வாகனத்தை பொது இடத்தில் பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறமான ஒன்று. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 16. வாகனத்தை நிறுத்தும் போது பின்வருவற்றில் எது பயன்படுகிறது? கை பிரேக். பின்புற கண்ணாடி எதற்கு பயன்படுகிறதுனா பின்வரும் வாகனங்களை பார்ப்பதற்கு. வரிக்கடவை எதற்கு பயன்படுகிறது? பாதசாரிகள் சாலையை கடந்து செல்வதற்கு. வாகனம் ஓட்டும்போது ஓட்டுநர் எப்போதும் இருக்கை பெல்ட் அணிந்திருக்க வேண்டும். வாகனம் ஓட்டும்போது பின்வரும் எந்த பொருளை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது? கைபேசி. இயல்பாக ஒரு நபர் ஒரு நிமிடத்திற்கு 12 to 20 முறை சுவாசிப்பார்கள். மயங்கி விழுந்த ஒருவரை மீட்க உடனடியாக நாம் என்ன சமநிலையில் படுக்க வைக்க வேண்டும். ஒருவருக்கு மூக்கில் இரத்தம் வந்தால் அவருடைய தலை எந்த பகுதியில்? தலையை முன்னோக்கி சாய்த்தல் வேண்டும். இந்தியாவில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எந்த மாநிலத்தில்? தமிழ்நாடு தான் நடைபெற்றுச்சு. தமிழ்நாடு காவல்துறையின் சேவை அங்கீகரிக்கும் வகையில் இந்திய குடியரசுத் தலைவராக தமிழக முதல்வருக்கு குடியரசுத் தலைவர் கொடி வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு மழை கிடைப்பது வடகிழக்கு பருவமழையால். பென்சில் தயாரிக்க கிராஃபைட் பயன்படுகிறது. இந்திய உச்சநீதிமன்றம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஒரு சவரன் அப்படின்றது 8 கிராம். வானவெல்லில் உள்ள 7 வண்ணங்களில் நடுவில் உள்ள வண்ணம் பச்சை. எதையும் புரிந்து கொண்டு செயல்படும் ஆற்றலின் பெயர் நுண்ணறிவு. இந்தியாவின் தலைசிறந்த கணித மேதை ராமானுஜம். கீழ்கண்டவற்றில் எதனை தயாரிக்க மரம் மூலப்பொருளாக பயன்படுகிறது? காகிதம் தயாரிக்க தான் மரம் மூலப்பொருளாக பயன்படுகிறது. 500 கிராம் எடையுள்ள ஒரு பார்சலுக்கு கொரியர் கட்டணம் 60 எனில்
5.5 கிலோகிராம் எடையுள்ள பார்சலுக்கு எவ்வளவு கட்டணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 660 அப்படின்றது தான். சமர் தனது மாத சம்பளத்தில் 52 வீட்டு செலவுக்காக செலவிடுகிறார். இதர செலவுகளுக்கு 23% செலவிடுகிறார். அவரிடம் 4500 மீதம் உள்ளது எனில் அவருடைய மாத சம்பளம் 18,000. ஸோ இந்த 2 சம்மம் வந்து எப்படின்னு சொல்லிடுறேன், பார்த்துக்கங்க. 500 கிராம் இங்கே வந்து 5.5 கிலோகிராம் அப்படிங்கிறது 5500 கிராம். ரெண்டையும் ஒரே இதில் மாற்றிக்கிறேன். 500 கிராமு ப்ளஸ் 5500 கிராம். 500 கிராம் 600னா இதோட இதுக்கு 11 பெருக்கினா தான் 5500 அப்படின்றது வரும். சரி, அப்போ அமௌண்ட்டையும் 11 பெருக்கிட்டீங்க அப்படின்னா 660 அப்படின்றது தான். ஸோ ஜஸ்ட் இதை போட்ட உடனே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு சால்வேஷன். அதே போல் இங்கே வந்து 52% ஏதோ ஒரு செலவு பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23% ஏதோ சம்திங் செலவு பண்ணியிருக்காரு. மொத்தமாக அவர் பண்ண செலவு மட்டுமே 75%. 75% செலவாயிடுச்சு. மீதி 25% தான் 4500. 25% 4500னா 4 டைம் கூட்டிக்கிங்க 100% வர்றதுக்கு. இதை 4 டைம் கூட்டினீங்கன்னா 18,000 அவ்வளோதான். இல்லைன்னா பெருக்கல் 4500 பெருக்கல் 4 அவ்வளோதான். 100% அப்படின்றது 18,000. கங்கை நதியின் மிகப்பெரிய துணையாறு யமுனா. 1056 என்ற எண்ணுடன் எந்த குறைந்தபட்ச எண்ணை சேர்த்தால் அதனுடைய கூட்டுத்தொகை முழுமையாக 23ஆல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அந்த குறைந்தபட்ச எண்ணை கூட்டி 23ஆல் வகுக்கணும். எண் தொடரை முடிக்கவும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எண் தொடர் வந்து இதை வந்து 5 கூட்டியிருக்காங்க, அதுக்கடுத்து 7 கூட்டியிருக்காங்க, அதுக்கடுத்து 9 கூட்டியிருக்காங்க, அதுக்கடுத்து 11 கூட்டினா 23லேருந்து 11 கூட்டினா 34. ஸோ 34 தான் ஆன்சர். இங்கே 11 கூட்டிருக்காங்க, அடுத்து வந்து 13 கூட்டியிருக்காங்க. 34லேருந்து 13 47. காமன்வெல்த் விளையாட்டு 2022 எங்கு நடைபெற்றது? இங்கிலாந்தில். ஆகஸ்ட் 15, 2022 இந்தியாவின் எத்தனையாவது சுதந்திர தினம்னு கேட்டிருக்காங்க. 75வது சுதந்திர தினம். ஓகே, இந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம வந்து 95 வாங்கிடலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி மனம் ஓட்டம் அப்படின்றது இருக்கும். பட் கேள்விகள் ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒரு சின்ன அதாவது இந்த கேள்விகளில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் 70 மார்க் அப்படின்றது எடுத்துட முடியும். ஸோ அந்த ஒரு 20 மார்க் 10 மார்க் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை. ஸோ இதில் வந்து 70 கொஷின் நீங்கள் மைனஸ் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் 70 போடுறீங்க அப்படின்னா 70 மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற 30ல் யார் 15 வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் வேலை. அப்படின்ற மாதிரி தான் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக கேள்விகள் இருக்குது அப்படின்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றது அதிகமாக வரும். ஸோ இதில் கேள்விகள் வந்து ஈஸியானது கிடையாது, பார்க்குறதுக்கும் நமக்கு அப்படி தான் இருக்கும். ஈஸி அப்படின்ற மாதிரி சின்ன குழப்பங்கள், அதாவது தேர்வில் போய் அட்டன் பண்ணும்போது அதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு குழப்பம் வந்துடும். ஆன்சர் இதுவாக இருக்குமா இல்லை இதுவாக இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பமே ஒரு 10 கேள்விகள் இந்த கேள்விகளே இருக்கும். ஸோ ஒரு 5 கேள்விகள் நமக்கு தெரிஞ்சுமே ஏதாவது தவறுதலாக போட்டுருவோம், ஓஎம்ஆரில் மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால் நல்ல கேள்விகளை நல்லா பாருங்கள். அடுத்த வீடியோக்குள்ளே அடுத்தடுத்த கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து அப்படின்றதும் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.